பிரைஸ் லார்ட். இன்றைய தியானத்திற்கு மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இவ்வசனத்தை குறித்து தியானிக்கும்போது ஆண்டவர் எப்படி மனத்தாழ்மையாக இருக்கிறாரோ அது குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். சுய முயற்சி இதில் இருக்கும்போது அது நிச்சயமாய் அது மனத்தாழ்மையை கொண்டு வராது. மாறாக இருதயத்துடைய ஆத்மாவுடைய இளைப்பாறுதலை எடுத்து விடாது. இங்கே ஆண்டவர் ஏன் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்னா, நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையும் வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது தியானிக்கும் போது ஆண்டவர் எவ்வாறாக அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நடந்து கொண்டார் என்பதை குறித்து வேதத்தில் தெளிவாக ஆண்டவர் நமக்கு அனைத்தையும் குறிப்பிட்டுள்ளார். அதாவது இது வேதமே நமக்கு அதுக்கு சாட்சி பகிர்கிறது. இந்த வேதம் குறைவற்றதாக இருக்கிறதாம். அதாவது நிறைவு, எந்த மனிதனுடைய எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதற்குரிய தீர்வுகளை இந்த வேதத்தில் நம்மளால் காண முடிகிறது. அதனால் இந்த மனத்தாழ்மை என்பது ஒரு சரீர முயற்சியினால் அடையக்கூடிய ஒரு காரியம் அல்ல. ஏன்னா ஒரு மனுஷ சுய முயற்சியினால் அவன் அதை அடைய நினச்சானா, வேதம் அதையும் குறிப்பிடுகிறது. மாயையான ஒரு தாழ்மை இருக்கிறது, ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி. அதற்குள்ளாக இரையாகி விடுவார்கள். ஆகையால் நம்ம இதை நம்ம தேவனிடத்துலேருந்து மாத்திரம் அவர் பாதத்தில் அமர்ந்து ஜெபத்திலிருந்து தரித்து அவரிடத்தில் கேட்டு இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளும்போது அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் மனத்தாழ்மையாய் நடக்க தேவர் கற்றுக் கொடுப்பார், கிருபைகளையும் தருவார். ஆகையால் இன்றைய தினத்தில் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய இருதயங்களை சோதித்து அறிந்து பார்ப்போம். மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா, இல்லை மேட்டிமையின் சிந்தைகள் சுய முயற்சியினால் போராடி கொண்டு இருக்கிறோமா? தேவன் நமக்கு அதை கற்றுத்தந்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, மனத்தாழ்மையுடன் நடந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவரே நீர் கற்றுத்தருவீராக. எங்கள் சிந்தைகளில், இருதயங்களில், எங்கள் நடக்கையில் அனைத்திலும் ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்க, உமது மனத்தாழ்மையை பிரதிபலிக்க எமக்கு கிருபைகளை தாங்க ராஜா. உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற கிருபை எமக்கு தாங்கப்பா. டீச்சர்ஸ் டு பி ஹம்பிள் லார்ட். ஆண்டவரே, எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.